ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்சய திருதியை பற்றி நாம் பார்க்கலாம். அட்சய திருதியை என்பது சித்திரை மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள், அதாவது 3வது நாள். அமாவாசை, அதன் பிரதமை துவிதை திருதி, அமாவாசை முடிந்த 3வது நாள் திருதியை திதியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தினம் அட்சய திருதி. மிகவும் விசேஷமான ஒரு தினம். இந்த தினத்தில் என்ன விசேஷம்? ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வரும். ஸோ அதனால் சூரியன் மேசத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், 2 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த அட்சய திருதி. இந்த ரோஹிணி நட்சத்திரம் மாலை 4:20 வரை உள்ளது. திருதியை மாலை 2:15 வரை உள்ளது. 30/4/2020 ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்று அட்சய திருதி. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள். இந்த தினத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதாவது அட்சய திருதி, அட்சயம், சயம் என்பது குறைவு, அட்சயம் என்பது குறைவில்லாமல் வளரக்கூடியது, அட்சயம் என்று பொருள். பெரும்பாலானோர் இந்த தினத்தில் தங்கம் வாங்குவது மிகவும் சிறப்பு, மேன்மேலும் தங்கம் வாங்கலாம் என்று ஒரு கருதுகிறார்கள் நிறைய பேர். அது அவர்கள் நம்பிக்கை. தங்கம் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை. முடிந்தால் தங்கம் வாங்கலாம், அதில் ஒரு தவறும் இல்லை. குறிப்பாக அன்றைய தினம் வாங்க முடியவில்லை என்றால் மங்கள பொருட்கள் வாங்கி கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. நாம் எது தொட்டாலும் அன்றைய தினம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. அதற்கென்ன நிறைய தோஷங்கள் சொல்வார். இதெல்லாம் போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த அட்சய திருதி என்று தான தர்மங்கள் செய்யலாம். நல்ல அழகான அன்னதானம் ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். நம்மால் முடிந்தவரை பொருள் தானம் செய்யலாம், தங்கம் தானம் செய்யலாம், குடை தானமாக கொடுக்கலாம், செருப்பு தானமாக கொடுக்கலாம். இது போன்றெல்லாம் நாம் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. அந்த தானம் தான் அது புண்ணிய பலனை அதிகரிக்கும். அந்த புண்ணிய பலன்கள் தான் நம்மை மிகவும் சிறப்பாக வாழ வைக்கும். அதுதான் மிக முக்கியம். இந்த தங்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த புண்ணியங்கள் தான் நம்முடைய பாவத்தை போக்கும், நம்மை மேன்மேலும் வாழ்க்கையில் வளர செய்யும். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த அட்சய திருதிய தினத்துக்கு உண்டு. இதில் என்னென்ன சிறப்பு? நாம் எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள். குபேரன் தன்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்ற ஒரு தினம் இந்த அட்சய தினம். அதன் பிறகு பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த ஒரு தினம். பகீரதன் தவம் செய்து கங்கை பூமிக்கு கொண்டு வந்த ஒரு தினம். இது போன்ற ஏராளமான சிறப்புகள் சொல்லியிருப்பார்கள். திரௌபதிக்கு புடவை சுரந்த ஒரு தினம் என்று ஏராளமான சிறப்புகள் உண்டு. ஆனால் அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குல தெய்வங்களை வணங்க வேண்டும். முதலில் குல தெய்வங்களை வணங்க வேண்டும். அன்றைய தினம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும். தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் செய்வார்கள். இல்லை என்றால் கோயிலுக்கு போயிட்டு அன்று தெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது மிகவும் நல்லது. குல தெய்வங்கள் நம் முன்னோர்களை எல்லாம் நாம் தவறாமல் அன்றைய தினம் வணங்க வேண்டும். அது மிகவும் சிறப்பு. வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு அன்றைய தினம் நாம் தவறாது பூஜை செய்ய வேண்டும். அது செய்யாமல் இருக்கக்கூடாது. அன்றைய தினம் தவறாமல் நம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். பாயாசம் வைத்து நாம் வழிபடலாம். மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வணங்குவது என்பது மிகவும் சிறப்பு, நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு இந்த அட்சய திருதி தினத்துக்கு உண்டு. தான தர்மங்கள், தயிர் சாதமெல்லாம் நாம் தான தர்மம் பண்ணலாம். அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த வாழ்க்கையில் உணவு பஞ்சம் ஏற்படாது. இது போன்ற சிறப்புகள் நிறைய உள்ளது. பொதுவாக நாம் தான தர்மம் செய்வது அன்று நம்முடைய புண்ணிய பலன்களை அதிகரிக்கும். அந்த அளவு சிறப்பு ஒன்று. இது எல்லாவற்றை விட முக்கியமாக என்ன சிறப்பு என்றால், அன்றைய தினம்தான் பத்ரிநாத் கோயில் நடை திறக்கப்படும். இதை பெரும்பாலானோர் நினைப்பதில்லை. அந்த அட்சய திருதி அன்று பத்ரிநாத்தில் நடை திறக்கப்பட்டு தீபாவளி அன்று மீண்டும் நடையை சாத்தி விடுவார்கள். அன்றைய தினம் மிக விசேஷமாக பத்ரிநாத்தில் விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறும். அன்றைய தினம் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா, அந்த பத்ரிநாத்தை வீட்டில் இருந்தபடி நினைத்தாலே போதும், நமக்கு புண்ணியங்கள் நிறைய சேர்ந்துவிடும். அந்த அளவு சிறப்பு உண்டு.
பத்ரிநாத் கோயில் வந்து வருஷத்தில் 6 மாதம், அந்த 6 மாதம் மூடப்பட்டிருக்கும். அந்த 6 மாதம் திறக்கப்படும். அந்த 6 மாதம் திறக்கப்படக்கூடிய நேரம் என்ன என்றால் இந்த அட்சய திருதியில் இருந்து தீபாவளி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும். ஏராளமான பக்தர்கள் நாடெங்கும் பல திசைகளில் இருந்து வந்து அந்த பத்ரிநாராயண பெருமாளை சேவித்துட்டு போவார்கள். நம்மால் முடிஞ்சால் ஒரு நாடு போயிட்டு வரலாம். இல்லை என்றால் போக முடியவில்லையா, வீட்டில் இருந்தபடியே அந்த பெருமாளை நினைத்து நாம் வணங்கினாலே போதும். அந்த பத்ரிநாராயணன் நமக்கு ஏராளமான அனுகிரகம் புரிந்து விடுவார். நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்து விடும். நம்முடைய பாவங்கள் தொலைந்து புண்ணியங்களும் சேர்ந்துவிடும். இந்த பத்ரிநாத் சுயம்வியக்த சேத்திரம் என்று சொல்வார்கள். இமயமலை அருகே மேலே உள்ளது சுயம்வியக்த சேத்திரம். பத்ரி என்றால் இலந்தை மரத்தின் அடியில் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். உள்ளே மூலவர், அதாவது நாராயண பெருமாள் திருமேனி, பத்ரிநாராயண திருமணி முழுவதும் சால கிராம கல்லால் ஆனது. சால கிராமம் தான் மிக விசேஷமான ஒரு திருமேனி. 4 திருக்கரங்களுடன் யோகாசனத்தில் பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. அங்கே அழகானந்த நதிக்கரையில் இந்த சேத்திரம் அமைந்துள்ளது. மிகவும் குளிர்ச்சியான ஒரு பிரதேசம். தப்தகுண்டம், வெந்நீர் ஊற்று, அந்த இடத்தில் நாம் குளித்துவிட்டு நாம் பத்ரி விசாலை தரிசிக்கலாம். அதிகாலை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. அதிகாலை விஸ்வரூபம் பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த பெருமாள் உள்ள பார்த்தோம்னால் உள்ள பத்ரிநாராயணன், கருடன் தனி சந்நிதி இருக்கு, குபேரன், நாரதர், உத்தவர், நரநாராயணர் ஆக மொத்தம் 7 பேர். பத்ரிநாராயணன் 1, கருடன், குபேரன், நாரதர், உத்தவர், அதற்கு நரநாராயணர் 7 பேர் அந்த சன்னிதானத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். நமக்கு அருமையான ஒரு தரிசனம் தருகிறார்கள். நம்முடைய பாவங்கள்லாம் விலகும். நாம் நினைத்தது நடைபெறும். அந்த அளவுக்கு சிறப்பு. இதில் என்ன சிறப்பு? ஏராளமான சிறப்புகள் உள்ளன. பகவான் நரநாராயண அவதாரம் நடந்த இடம். நரன் யார் என்றால் அர்ஜுனன், நாராயணன் மகாவிஷ்ணு. அவர் என்ன செய்தார்? திருமந்திர உபதேசம் செய்தார். திருமந்திர உபதேசம் என்பது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உபதேசித்த ஒரு ஸ்தலம் அது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் அதுக்கு உள்ளன. அதன் பிறகு இந்த பக்கத்தில் பார்த்த பிரம்ம கபாலம் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கே பிண்ட பிரதானம் செய்து நம் முன்னோர்களை வழிபடுவது என்பது நம் முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் அளிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த திருத்தலத்தில் உள்ளது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா கோயில்களும் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பத்ரிநாராயண பெருமாள் வந்து அட்சய திருஜை நாள் என்று தான் திறக்கப்படும். அந்த நடை அன்று தான் திறக்கப்படும். அதனால் தான் நான் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். பத்ரிநாராயணனை பற்றி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம், நிறைய பாசுரம் எழுதுகிறார். அதில் ஒன்று, முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி விதி விதித்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது வெண்ணப்பா மூத்தவர் என்று எளியவர் ஏசா முன் மதுவன் வண்டு பண்கள் பாடும் வதரி வணங்குதுமே. அதாவது வதரின்னு தான் இருக்கும், பத்திரின்னு இருக்காது. பாசுரத்தில் வதரின்னு இருக்கும். அந்த அளவுக்கு, அதாவது ஒரு கையால் கொம்பை பிடிச்சிக்கிட்டு முதுகை பிடிச்சி, இன்னொரு கையால் முதுகை பிடிச்சிக்கிட்டு நாம் அப்படியே நடந்து போகிறோம். உடல் நடுங்குது, கண்கள் சுழலுது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இவையெல்லாம் நடந்து நம்மை இளையவர்கள் என்னப்பா இந்த வயசில் வாரின்னு கேட்பதற்கு முன் நாம் அந்த பத்ரிநாத்துக்கு சென்று அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாசுரம் இந்த திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பாசுரம். ஆக இந்த பத்ரிநாத்தில் மிக சிறப்பு. பெருமாள் பத்ரிநாராயணன் பத்ரி விஷால் கிழக்கு நோக்கி நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். கிழக்கு நோக்கி நின்றது திருமுக மண்டலம், வெந்நீர் ஊற்று, திருமந்திர உபதேசம் நடந்தது, ஓம் நமோ நாராயணாய. ஆக ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திவ்ய தேசம். 107 திவ்ய தேசங்கள் இதுவும் ஒன்று பத்ரிநாத். ஆக அன்றைய தினம் நாம் பத்ரிநாத்துக்கு செல்வது என்பது முடியவில்லை என்றால் முடியாது. மேக்ஸிமம் அது அந்த நேரத்தில் எப்போதும் அந்த 6 மாதத்துக்குள்ளே இன்றைக்கா ஒரு நாள் போயிட்டு வரலாம். ஆனால் அந்த அட்சய திருதி என்று அந்த தெய்வத்தை, அந்த பத்ரிநாத் பத்ரி விசாலை நாம் நினைத்தால் நமக்கு ஏராளமான புண்ணியங்கள் சேரும். அதை விட சிறந்த புண்ணியம் இல்லை. அந்த புண்ணியம் மேன்மேலும் நமக்கு வளர்ந்து நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும். அவனுடைய அருள், அப்பேற்பட்ட ஒரு அருள் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுகிரகம் புரியக்கூடிய ஒரு தெய்வம் அந்த பத்ரி விசால். ஆக அட்சய திருதி என்று அவரை நினைத்து
நாம் வீட்டில் பூஜை செய்தாலே நமக்கு ஏராளமான செல்வங்கள் சேரும். மங்கள அனுபவம்.